வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரீகார்னேட்டட் எஸ்கார்ட் வாரியர் சாப்டர் 105 டு 108 வரையும் தான். இதோட இந்த மான்வா முடியுது. அதுக்கப்புறமேலுக்கு எப்பெல்லாம் 5 சாப்டர் முடியுதோ அதுக்கப்புறமேலுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் நேற்று நிறைய பேரை வந்துட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட சொன்னால் முக்கால்வாசி பேர் நியூ மான்வான்னு போட்டிருக்கீங்க. என்ன மான்வா இல்லாட்டி உங்களுக்கு தெரிலனா ஆல்ரெடி யாராச்சும் போட்டிருப்பாங்களா இந்த மான்வான்னு, அதுக்காச்சும் போய் லைக் கொடுக்கலாம். எல்லாருமே புதுசாக கம்யூனிட்டி போஸ்ட்டாக நியூ மான்வான்னு வச்சிருக்கீங்க. இப்ப நானா ஒன்னத்த சூஸ் பண்ணி போட்டேனாக்கா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப கன்மேன் நான் சூஸ் பண்ணி போட்டேன். அது யாருமே பார்க்கல. இப்ப போடுற வீடியோக்கெல்லாம் பாருங்க, ஒரே நாள்ல ஒரு 24 ஹவர்ஸ்ல 3K வியூஸ் போயிடுது. நான் அதுக்கு முன்னாடி போட்ட கன்மேன் மான்வாவ போய் பாருங்க, 2K விட்டு தாண்டல. என்ன பண்றது? அதனால தான் சரி நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா, எல்லாரும் முரியம் மான்வாவையே திரும்ப திரும்ப சூஸ் பண்றீங்க. நம்ம சேனல்ல என்ன முரியம் சேனலா மாத்தலாம்னு எல்லாரும் ட்ரை பண்றீங்களா? வேற ஏதாச்சும் மான்வாவையும் சேர்த்து சஜஸ்ட் பண்ணுங்கப்பா. முரியம் மட்டுமே நம்ம சேனல்ல போடணும்னு இல்ல எல்லாரும் ஆசைப்படுறீங்களா? சரி அந்த கன்மேன் மொத்தமே 58 சாப்டர் தான் இருக்குது. நான் அத அப்படியே முடிச்சு விட்டுர்றேன். ஒரு 5 நாள் தான் ஆகும். அத முடிச்சுட்டு அப்படியே அடுத்த மான்வா கன்டின்யூ பண்ணி போயிடலாம். அதுக்குள்ள என்ன மான்வான்னு நீங்களே பேசி டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. கம்யூனிட்டி போஸ்ட்ல நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுதான்னு கடைசியா ஒரு போஸ்ட்ட போட்டு விடுங்க. அவ்வளோதான். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல எதோட கட் பண்ணியிருப்பேன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு சோசோ கிட்ட அவ்வளோதான் சோசோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கிட்டலாம் கழட்டி நிற்பான். அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படியே அந்த வீடியோலாம் கன்டின்யூ பண்ணிட்டு போயிடலாம். கட் பண்ணி இங்க ஆக்சுவலா ஹீரோ கிட்ட சோசோ கிட்டலாம் அந்த எஸ்கார்ட் லீடர் என்ன சொன்னார்னா, சரி இந்த மிஷினை பத்தி நான் உங்கள்கிட்ட தெளிவா சொல்றேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஃபியூடல் லார்ட் ஆஃப் சால்மனை யோகோ கிங்டம் இன்வைட் பண்ணாங்க. அது ஒரு சாதாரண சின்ன கிங்டம். அது சவுத் சைட்ல ரொக்கேலாகி இருக்கு. அந்த பேட்டில ஜெயிச்சதுக்கு அப்புறமேலுக்கு சால்மாவோட கிங் வந்துட்டு யோகோ கிங்டமோட பிரின்ஸை ஒரு ஹாஸ்டேஜா தூக்கிட்டு போனாரு. இப்ப நம்மளோட கோல் என்னன்னா, அந்த யோகோ கிங்டம் பிரின்ஸை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர்றதுதான். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இது ரொம்பவுமே டேஞ்சரஸான மிஷினா இருக்கும் போல இருக்கே. தோசோவே அதை கேட்டு ஷாக் ஆகுறா. கிங் மாஸ்டர் என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. தோசோ இந்த மிஷின் ரொம்பவுமே டேஞ்சரஸான மிஷின். தோசோ இதுக்கு எதுக்கு நீ உன்னோட ஸ்வாட் எடுக்கிற? பார்த்தா ஹீரோ பைய அவனோட அந்த ஆர்மரை சோசோட்ட கொடுக்கறதுக்காக தான் சட்டையை கழட்டியிருக்கான். இவளுக்கு ஒரே எம்பாரசிங் ஆயிடுச்சு. அப்போ யங் மாஸ்டர் இதை கொடுக்க தான் சட்டையை கழட்டினாரா? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். யங் மாஸ்டர் ஒழுங்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி இருக்கலாம்ல. நான் தப்பா நினைச்சிட்டேன்ல. தோசோ மறந்துட்டியா? நீ தான் என்னோட கையை ஃபர்ஸ்ட் பிடிச்ச. அது வேற யங் மாஸ்டர். தோசா அப்புறம் இன்னொன்னு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை நான் உனக்கே வச்சுக்க கொடுக்கல. இந்த மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு திரும்ப என்கிட்ட தந்துடணும் சரியா? இவங்க எல்லாரும் சால்மாக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பிளாக் டிராகனோட ஷிப் வந்துட்டு கடல் உள்ள போயிட்டு நம்மள்ட்ட சொன்ன தேதி அன்னைக்கு வருவாங்க கரெக்டா அந்த டைமுக்கு. அது வரையும் நம்ம இங்க இருக்கிற ஆளுங்க மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்து வாழ்ந்தாகணும். அதே சமயத்துல லார்டோட டொமைன்குள்ள போயிட்டு பிரின்ஸையும் திரும்ப ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரணும். இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுன்னா தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பேசாமையும் செய்யாமையும் இருந்தாலே அதுவே நல்லது. இந்த ஃபாரின் சாம்ராய் அங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கத்தியை காட்டி நிப்பாட்டுறான். அவங்க மண்டையில பாதி சைடு மட்டியில வலிச்சு நிக்கிறாங்க. முட்டா பயலுகளா! அதை கேட்டோடனே இவன் காண்டாயிடுறான். எனக்கு தெரியும். எஸ்கார்ட் லீடர் உடனே சமாதானப்படுத்துறாரு அந்த ஃபாரின் வாரியரை. சாரி கொஞ்சம் நான் காண்டாயிட்டேன். ஏய் சின்ன பயலே, இந்நேரத்துக்கு என் மேல கை வச்சிருப்பீல? இல்ல இங்கேருந்து ஓட பத்தியா? நீ எந்த ஒரு ரோட்டுல இருந்து எழுந்து வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என் காலில் விழுந்து இப்ப நீ மன்னிப்பு கட்டினா நான் உன்னை உயிரோட பொழைச்சு போன்னு விடுறேன். இவன் செம காண்டாயிடுறான். இன்னும் அண்ணாட பைய எஸ்கார்ட் லீடர் சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கத்தி எடுத்து அவன் கையை வெட்டிட்டான். ஐயோ போச்சு. இந்த முட்டா பயல வச்சுக்கிட்டு இப்பதானடா உள்ள வந்து இறங்கணும், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்துல எங்களை இழுத்து விட்ட. எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்கன்னு குதிரையில அவனோ தன் கத்திட்டே வரான். யாருக்கு தைரியம் இருக்கு எங்களோட சிமாசு கிளான்ல கத்திய வெள்ளெடுக்க? கிங் மாஸ்டர் அதுதான் சிமாசு சாமுராய். கிங் மாஸ்டர் அவங்களுக்கு மட்டும் நம்ம மெயின்லேண்ட்ல இருந்து வந்திருக்கோங்கிறது தெரிஞ்சது நம்மள இங்கேயே வெட்டி துண்டு துண்டா உப்பு கண்டம் போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் இங்க. இவன் உடனே ஒரு ரெட் கலர்ல இருக்கிற பேப்பர் எடுத்து அந்த மிலிட்ரி சாம்ராய் கிட்ட கொடுக்குறான். அப்படின்னு இவன் படிச்சுட்டு இருக்கான். ஹீரோ உடனே டிரான்ஸ்மிஷன் மூலியமா எஸ்கார்ட் லீடர் கிட்ட, லீடர் நம்ம கிட்ட நம்மளோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா நம்ம கிட்ட? நம்ம மெயின்லேண்ட்ல இருந்து வந்திருக்கோங்கிறதுக்கு வேணா வெரிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. லீடர் என்ன சொல்றீங்க? நம்ம இங்க உள்ள ஆளுங்கன்னு வெரிஃபை பண்ணலன்னா அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சுது. சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க. கிங் மாஸ்டர் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் என்ன சொல்யூஷன் இருக்குன்னு இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா நம்ம இங்க இறங்கினதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம வந்ததும் போனதும் தெரியாம வந்துட்டு போயிருக்கணும். இப்படி இறங்கினவனே இவ்வளவு பெரிய சீனாவுன்னு யாருக்கு தெரியும்? அப்பைக்கு ஹீரோ வந்துட்டு அந்த சொட்டத்தலை என் கையில ஒரு கத்தி கை கிட்ட இருக்கிறத பாக்குறான். அதை யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும். சடனா ஹீரோ அவனோட டெலிகினசிஸை யூஸ் பண்ணி அந்த கத்திக்கு அனுப்பி அந்த கத்தியை இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் ஆளு மேல செலுத்துறான். அது நேரம் அவனை நோக்கி தான் போகுது. அப்பைக்கு ஹீரோ அதை தடுக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி உள்ள விழுந்து அந்த அடியை அவன் வாங்கிக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கேருந்து கத்தி வந்தது, இவன் யார் திடீர்னு ஜம்ப் பண்ணி உள்ள விழுந்தான்னு. ஹீரோ உடனே சோசோக்கு சிக்னல் கொடுக்குறான். சோசோ இதுதான் அவனோட டைம். ஓ மை காட், என்னாச்சு உங்களுக்கு? இவங்க எல்லாரும் மியூட் வாரியர்ஸ், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டியா ஃபார்ம் ஆனோம்.
எங்க போறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது இங்க வந்து சேர்ந்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா என்கிட்ட நேரடியா கேளுங்க. உடனே அந்த மிலிட்டரிக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த அடிபட்டிருக்கானே இவனையும் இவனோட ஆளுங்க எல்லாரையும் கேசலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரமா பிஷியனை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாரையும், சார் நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு தோணுமோ அதை செய்யுங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் கத்தி எடுத்துட்டு அந்த சொட்டையை கொன்றாங்க போல இருக்கு. இதுதான் சீமா சூ ஸ்ட்ராங் ஹோல்ட் கிளான். கிங் மாஸ்டர், உங்களோட ஏமாத்துற வேலையான ஸ்கில்லு வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு போல இருக்கு. நீ மட்டும் சும்மாவா சோசோ? கரெக்டா கேட்ச் பண்ணி வந்து அதே மாதிரி நடிச்சியே. டி ஜாங்யாங், நீ பண்ண நல்ல வேலைனால இப்போக்கி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நம்ம இந்த கேசலுக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம். இப்ப நமக்கு பண்ண வேண்டியது எல்லாமே பிரின்ஸை கண்டுபிடிச்சி அவனை திரும்ப நம்ம இடத்துக்கு கூட்டு போய் கொண்டு போய் விடுறது மட்டும்தான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது வைப்பர் ஜன்னல் வழியா உள்ள வரான். என்னாச்சு வைப்பர்? பிரின்ஸ் எங்க இருக்கான், எங்க அடைச்சு வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சியா? யங் மாஸ்டர், அதை மட்டும் பேசாதீங்க. எவ்வளோ செக்யூரிட்டி! இந்த கேசலோட ஸ்ட்ரக்சரே ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. நானே ஊர்பட்ட தடவை எங்கிட்டு போனேனே தெரியாம தொலைஞ்சு போயிட்டேன். இந்த கேசல்ல இருக்கிற எவர் பிரசன்ட் வாலும் அந்த மோட்ஸும் என்னோட ஸ்டெல்த் டெக்னிக் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆக்கிடுச்சு. நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த 3 லேயர் வால் வரையும் போனேன். இன்னர் மோஸ்ட் கேசலுக்குள்ள என்னால போகவே முடியல. லீடர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ அப்ப இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, கேசலுக்குள்ள வந்தாச்சுன்னா ஈஸியா பிரின்ஸ் எங்க இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் நான் நினைச்சேன். பட் ஆனா ஹீரோவானே, எஸ்கார்ட் லீடர், நீங்க சொல்ற மாதிரி நம்ம யூகோ கிங்டம் பிரின்ஸை கண்டுபிடிச்சிட்டோனே வச்சுப்போம். பட் ஆனா அவர் நம்ம கூட வருவாரா, நம்மள ஃபாலோ பண்ணுவாரா? அதுக்கு கவலைப்படாதீங்க யங் மாஸ்டர். கில்டு மாஸ்டர் என்கிட்ட ஒரு டோக்கன் கொடுத்துருக்காரு. இதுதான் அது. இதை நான் வந்துட்டு பிரின்ஸ் கிட்ட காட்டினேன்னா அவர் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்காம நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாரு. வைப்பர் ஒண்ணு, சரி அந்த பிரின்ஸ் வர்றது வராம இருக்கிறதுலாம் 2வது பட்சம். பட் ஆனா அதுக்கு முதல்ல பிரின்ஸ் எங்க இருக்காங்கன்னு முதல்ல தெரியணும்ல. ஹீரோனே, நம்ம தேடி கண்டுபிடிச்சாதானே கஷ்டம். பிரின்ஸை நம்மள தேடி வர வச்சா ஒரே ஃப்ளூட் சத்தமா கேக்குது. இதான் உள்ள பிரின்ஸ் உள்ள உட்காந்துருக்கான். இது இது அந்த சவுண்ட்ல பார்த்தா எஸ்கார்ட் லீடர் உட்காந்து அந்த ப்ளூட்டை வாய்ச்சி சவுண்டு போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த குட்டி பையனுக்கு இந்த சவுண்டு தெரிஞ்சதுனாக்க ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி வர ட்ரை பண்ணுவான்னு. எஸ்கார்ட் லீடர், நம்மளுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். நம்ம அந்த பிளாக் மவுண்டைன் ப்ளூ வேல் கிட்ட ப்ராமிஸ் பண்ண கப்பல் எடுத்துட்டு வர்றதுக்கு சொன்னதுக்கான நாள். சோசோ என்ன சொல்றானா, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்ததுலேருந்து இந்த ப்ளூட்டை வாய்ச்சிட்டு இருக்கேன். பட் ஆனா பிரின்ஸ் வந்த மாதிரி தெரியல. இங்க உள்ள சர்வெண்ட்டும் அப்புறம் இங்க இருக்கிறவங்க தான் ஒவ்வொரு நைட்டும் வாசிக்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன பண்றது? லீடர் ஒண்ணு, அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட பிளானை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அது என்னன்னா, கேசில் லார்டை முதல்ல கிட்னாப் பண்ணி ஹாஸ்டேஜா வச்சுக்கிட்டு பிரின்ஸை கொடுத்தாதான் லார்டை கொடுப்போம்னு சொல்லி அவங்கள்ட்ட வேற பேசிட்டு பிரின்ஸை கூட்டிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் ஒரே வழி. ஹீரோன்னு, அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் லீடர். எனக்கு இன்னொரு வழி தெரியும். இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்க வேற யாரோ வராங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த பொண்ணு ஒண்ணு, நீங்க இன்னைக்கு அந்த ஃப்ளூட்டை வாசிக்கலையா? அதுவா மேம், எனக்கு இன்னைக்கு ரொம்பவுமே டயர்டா இருந்ததா, அதனால இன்னைக்கு நான் வாசிக்கல. பார்த்தா அந்த பிரின்ஸ் பையன் வந்திருக்கான். அப்போ இன்னைக்கு உங்களால உண்மையிலேயே வாசிக்க முடியாதா? நான் பிரின்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டாரு. தம்பி, உன் பேரு சோஹோ டாமியாங்கா? ஆமா, என்னோட பேரு சோஹோ தான். உங்களுக்கு எப்படி இந்த ப்ளூட் பத்தி தெரியும்? அவனே, நீங்க எல்லாரும் யாரு? உங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரியும்? இவன் தான் அந்த பிரின்ஸ் சோஹோ. மேம், நாங்களாம் வந்துட்டு அந்த கான்டினென்ட்ல இருந்து வந்திருக்க எஸ்கார்ட். அந்த ப்ளூட்டோட ஒரிஜினல் ஓனர் தான் எங்களை ஹையர் பண்ணாரு. எங்களோட ஒரிஜினல் மிஷின் என்னன்னா, பிரின்ஸை திரும்ப சேஃபா இங்கேருந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்க ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. சீக்கிரமா எல்லாரும் இங்கேருந்து போங்க. சைமுசு ஓட ரிட்டைனர்ஸ் எல்லாரும் பிரின்ஸ் காணுங்கிறத தெரிஞ்சு இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி சார், இதுக்கு மேல நாங்க இங்க நின்னோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். நாங்க இங்கேருந்து திரும்ப போயே ஆகணும். தம்பி, இன்னைக்கு நைட்டு இந்த கான்டினென்ட்டை விட்டு மெயின்லாண்டுக்கு போறதுக்கு ஒரு ஷிப்பு வருது. எங்க கூட வரியா? இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி, உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல சேர்க்கறதுக்கு. அந்த சோகு பையனும் வரேன்னு ஒத்துக்கிறான். அப்ப சரி, நம்ம பிளான் பண்ண மாதிரியே கேசில்ல ஒரு பெரிய கலவரத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டு அவங்க எல்லாரையும் அந்த சைடு தசை திருப்பிட்டு நம்ம இந்த சைடு கப்பல்ல ஏறி கிளம்பிட வேண்டியதுதான். இவன் வந்து என்ன சொல்றானா, நான் வந்துட்டு அந்த ஃபயர் கிரியேட் பண்றதுக்கான ஆயில் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்த்தேன். அவங்க வாருக்காக ஊருப்பட்டதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப சூப்பரு. அப்போ அதை வச்சு இன்னும் பெருசா மாத்தலாம் அந்த கேயாஸ. டேய் வைப்பர், நீ என்ன சொன்ன? அவங்க வந்துட்டு ட்ரெயின் கிட்ட ஊருப்பட்டதை அடுக்கி வச்சிருக்காங்கன்னு தானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு அவங்களோட ஃபிளாஸ்க ஆட்டைய போட்டுருவா. அப்புறம் எத்தனை அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்ன? அதுவா யங் மாஸ்டர், ஒரு 100க்கு மேல இருக்கும். நீ அந்த ஃபிளாஸ்க ஆட்டைய போடுற சமயத்துல நாங்க வந்துட்டு இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த கீக் ஃபயரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேர்ஹவுஸ்குள்ள போய் நீ கொண்டாந்து கொடுக்குற ஃபிளாஸ்க்ல அந்த கீக் ஃபயரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு ஒரு ஹை ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்மளோட இன்டர்னல் எனர்ஜியை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம்னாக்க அது ஃபயர் மிக்ஸ் ஆகி பெரிய ஒரு பிளாஸ்டே கொடுக்கும். இது வந்துட்டு நம்ம அந்த கேஸ்ல இன்வைட் பண்ணி
அந்த லார்ட கிட்னாப் பண்றத விட கொஞ்சம் எஃபெக்டிவான மெத்தட், அதே சமயத்துல கொஞ்சம் கம்மி டேஞ்சரஸான மெத்தடும் கூட. இது மாதிரி பண்ணோம்னா நம்மள சேஸ் பண்ணி வர்ற ஆளுங்களும் கொஞ்சம் கம்மியாவும் இருப்பாங்க. சரி வாங்க நம்ம முதல்ல பிரின்ஸ இங்கேருந்து கூட்டிட்டு போவோம் வெளிய. ஆனா இவங்க நெனச்ச மாரி நடக்கல. அவங்க எல்லாரும் இவங்க கூடயே ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்திருக்காங்க. கடைசியில இவங்க நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பின்னாடியே வந்திருக்காங்க. ச்சே! இந்த சைடு பார்த்தா அந்த மிலிட்டரிக்காரன் இருக்கான். உண்மைய சொல்லுங்க. நீங்கலாம் யாரு? சார் அந்த மிலிட்டரிக்காரன் வந்துட்டு நீங்கலாம் யாருன்னு கேட்கறான். அது உனக்கு தேவையில்லாதது. நீ பயன்படுத்துற லாங்குவேஜ் அவிங்களோடது. அப்ப நீ அவிங்கள்ட்டேருந்து தான் வந்திருக்க. சீக்கிரமா போய் அவனுங்க எல்லாரையும் புடிங்க. புடிச்சு அந்த நெருப்புல போட்டு எரிங்க. எல்லாரும் என் பின்னாடியே இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி கழுத்துல, வயித்துல, கையில, கால்லன்னு வெட்டி தள்ளுறாரு. இது இது இல்லுஷனரி ஸ்வாட்ல நான் கடைசியா பிளாக் சேபர் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா இது ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்கே. என்ன பண்றீங்க எல்லாரும்? சீக்கிரமா! உடனே ஹீரோ அவனோட கத்தி எடுத்துட்டு வெட்ட போறான். ஜம்ப் பண்ணி நேரா போய் அந்த மிலிட்டரிக்காரன் மேலேயே ஒரே வெட்டு. கத்தி உடைஞ்சது. பட் ஆனா உடைஞ்சது நம்ம ஹீரோவோட கத்தி. இவன் உடனே கத்தி எடுத்து ஹீரோவை வெட்டுறான். ஹீரோ ஒரு டக்க போட்டு அவன் மண்டையில இருந்த அந்த கம்பியை பிடிச்சி கீழே ஒரே அடி. தலை நசுங்குச்சு. அவ்வளவுதான், பையன் அன்காசியஸ்க்கு போயிட்டான். ஹீரோ உடனே அவனை ஒரு ஹாஸ்டேஜா வச்சு எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா சண்டையை நிப்பாட்டுங்க. இல்லாட்டி உங்க மிலிட்டரி தலைவனோட தலை பறந்துரும். அதை பார்த்து அதுக்குள்ள சண்டை முடிஞ்சிட்டான்னு இவங்க எல்லாரும் தாக்காயிடுறாங்க. அவ்வளவுதான், ஒருத்தவனை பிடிச்சி ஹீரோ மொத்த சண்டையை நிப்பாட்டிட்டான். ஹீரோ அவனை ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சுக்கிட்டு எவனும் சண்டைக்கு வராம பார்த்துக்கிட்டு இவங்க எல்லாரும் கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு உடனே சோசோ கிட்ட, நீங்க சொன்ன இடம் இதுதானே? அப்படி இருக்கும்போது எதனால இன்னும் கப்பல் வரல? அது என்னன்னா மேடம், நம்ம லேட்டா வந்துட்டோம் போல இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருந்தது. நைட்டு தொட்ட உடனே இங்க வந்து சேரணும்னு. பட் ஆனா நாங்க வர கொஞ்சம் லேட் ஆனதுனால அவங்க உடனே கிளம்பிட்டாங்க போல. வைப்பர் உடனே இருந்துகிட்டு, அவங்க நம்மளை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க இதை எப்படி விட்டுட்டு போவாங்க? என்ன சொல்ற வைப்பர்? எதை விட்டுட்டு போவாங்க? அதுவா யங் மாஸ்டர், நான் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஊருப்பட்ட விஷயத்த ஆட்டைய போட்டு வச்சிருக்கேன். அது இல்லாம அவங்களால எப்படி போக முடியும்? அது மட்டும் இல்ல, அவங்க செயல் பண்ண வேண்டிய காப்பஸையும் சேர்த்து தான் ஆட்டைய போட்டு வச்சிருக்கேன். அதை கேட்டு இவங்க எல்லாரும் சாக்காயிடுறாங்க. அங்க பாருங்க, ஷிப் வருது. ஆமா, ஷிப் வருது. வைப்பர் சூப்பர்ரா, நல்ல வேலை பண்ண. சார், மிலிட்டரி சார், எங்களை இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தடவை எப்பயுமே மீட் பண்ணவே கூடாது, சரியா? அப்பாடா, எல்லாரும் ஒரு வழியா எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் சாவாம உள்ள வந்து இறங்கியாச்சு. அந்த கப்பலோட கேப்டன் செம கான்ல வந்துட்டு இருக்கான். கட் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. தாமராய் ஒண்ணே, சரி உங்களெல்லாம் பிடிச்சி போட்டு வச்சிருக்காங்க, என்ன ஏன்டா சேர்த்து பிடிச்சி போட்டு வச்சிருக்காங்க? அந்த வைப்பர் பையில புடிங்க. வைப்பர் ஒண்ணே, இதெல்லாம் நான் பண்ணல, என்னோட லார்டு யங் மாஸ்டர் தான் இதை எல்லாத்தையும் பண்ண சொன்னாருன்னு ஹீரோவை போட்டு கொடுத்துறான். டீ, நான் எப்படா இந்த மாதிரி பண்ண சொன்னேன்? யங் மாஸ்டர், நீங்க தானே சொன்னீங்க அந்த சைலர் பைலுங்கெல்லாம் நம்மள இங்கேயே விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு பண்ணு, இல்லாட்டி உன் கண்ணை அவங்க மேல வச்சுட்டே இருன்னு. அதுவும் இல்லாம நாங்க சோசோ கூட சொன்னாங்க. டேய், நீங்க 2 பேரும் பண்ண பிரச்சனையில என்ன ஏன்டா இழுத்துடுறீங்க? அதை கேட்டு இவன் காண்டாயி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேலுக்கு தான் இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில அடைச்சிட்டாங்க. யங் மாஸ்டர் கவலைப்படாதீங்க, அட்லீஸ்ட் நம்ம கப்பல்லையாச்சும் இருக்கோமே. நம்ம நினைச்ச மாதிரி மட்டிலும் போல அந்த நாட்டை விட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரம் வெளில வந்திருக்க முடியாது. திடீர்னு ஏதோ ஒன்று வந்து இடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு. பார்த்தா கப்பலே ஒரு சைடா சாயுது. இவங்க எல்லாரும் அப்படியே ஒரு சைடா போறாங்க. என்னது, மறுபடியும் பைரட்ஸா? இப்ப என்னடா நடக்குது? இப்ப யாரா? அது என்னன்னா, நம்மள மிலிட்டரி ஷிப் சுத்தி வளைச்சிட்டாங்க. இந்த ஷிப்ல யாராச்சும் ஹாங் கேங்கோ பியோ அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இந்த மீசக்காரன் கேட்டுட்டு இருக்கான். எஸ்கார்ட் லீடர் நேரா போயிட்டு அந்த மீசக்காரன்ட்ட பேசி, சார் கொடுத்த எஸ்கார்ட் மிஷின் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சரி சரி, எல்லாரும் இந்த வார்ஷிப்புக்கு வாங்க. நம்மளோட மிஷின் முடிஞ்சிட்டு, இதெல்லாம் நம்ம ஆளுங்க தான். இனிமே இதுக்கப்புறம் இருக்கிற ஜேர்னியை இந்த வார்ஷிப்ல தான் கண்டினியூ பண்ண போறோம். ஹீரோக்கு, சோசோக்கு, வைப்பருக்கெல்லாம் ஷாக்கு. என்னது? ஆனா இவங்க 2 பேருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாரும் ஒரு வழியா மெயின்லேண்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி யாரை நம்ம மீட் பண்ண போறோம்? இப்படி கிளீனா நம்மள குளிக்க சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு தலையை தூக்கி பார்த்தா நம்ம பிரின்சஸ் ஜென்னு. எனக்கு தெரியும் நீங்க இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவீங்கன்னு. நீங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தது எவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருக்குன்னு வார்த்தையால சொல்லவே முடியாது. பிரின்சஸ் ஜென், நீங்க என்னை ரொம்பவுமே புகழ்றீங்க. ஒரு எஸ்கார்ட் வாரியரா ஹைனஸ் நீங்க தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணீங்க. நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லலைன்னா இது வாய்ப்பே கிடையாது. ஓ அப்படியா, சரி சரி. எப்படி இருக்கீங்க ஃபோர்த் யங் மாஸ்டர் லீ ஜாங் யாங்? பிரின்சஸ் ஜென், நான் ரொம்பவும் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்போ பிரின்சஸ் ஜென் தான் வந்துட்டு இந்த எஸ்கார்ட் மிஷினை கொடுத்தாரா? அதனாலதான் இதை இவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருந்தாரா எஸ்கார்ட் லீடர்? பட் ஆனா பிரின்சஸ் ஜென் ஏன் கியோகோ கிங்டமோட பிரின்ஸை ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லி கேட்கணும்? ஏன்னா இந்த பையனை பார்த்தா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். இதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி. ஒருவேளை இதுக்கு வேற ஏதாச்சும் ரீசன் இருக்குமோ? இவங்க எல்லாரும் நின்றுட்டே இருக்கும்போது அங்கேருந்து இவங்க 2 பேரும் நடந்து வராங்க. அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்தோன்னே அக்கான்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். உடனே அழுவ ஆரம்பிச்சிடறான் அவங்க அக்காவை பார்த்து. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அக்கா தம்பி மாதிரி தான் இருக்கு.
யங் மாஸ்டர், நீங்க நினைச்சது ரைட்டு தான். அந்த பொண்ணு தான் ரியோகோ கிங்டமோட 5th பிரின்சஸ். அப்புறம் 5th பிரின்ஸோட ஒய்ஃபும் கூட. என்ன சொல்றீங்க லீடர்? பிரின்ஸ் நான் சொன்னீங்க? பிரின்சஸ் ஜென் தான் எனக்கு இந்த எஸ்கார்ட் மிஷினை கொடுத்தாரு. ரியோகோ பிரின்ஸ் இடத்துல இருந்து பிரின்சஸ் ஜென் தான் எனக்கு இந்த எஸ்கார்ட் மிஷினை கொடுத்தாரு. இந்த பிரின்ஸை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு. ஆனா யங் மாஸ்டர், எதனால 5th பிரின்ஸ் இங்க வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. நம்ம இங்க என்ன பாக்குறோமோ பேச போறோமோ அதை எக்காத்து கொண்டியும் வெளில போய் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, பேசிடாதீங்க. லீடர் என்ன சொல்றீங்க? பிரின்ஸா? 5th பிரின்ஸ் அவர் வந்துட்டு க்ரோன் பிரின்ஸ்ல யாரெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் நினைச்சதை விட ரொம்ப பெரிய ஆளானாரு இவரு என்னோட பாஸ்ட் லைஃப்ல. இவன் வந்து பிரின்சஸ் ஜென் கிட்ட, அங்கிள் நீங்க என்னோட ரொம்ப நாள் இருந்த மன கஷ்டத்தை போக்கி வச்சிட்டீங்க. இந்த கைண்ட்னஸை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன். என்னப்பா சொல்ற? நமக்குள்ள எதுக்கு அதெல்லாம்? அதுவும் இல்லாம இந்த நம்ம முன்னாடி நிக்கிறாங்களே இவங்க கிட்ட நான் ஆர்டர் தான் கொடுத்தேன். இந்த எஸ்கார்ட் தான் இந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு பிரின்ஸை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. உங்களை நாங்க மதிக்கிறோம் இவ ஹைனஸ்னு உடனே லீடர் முட்டி போறாரு. அதை கேட்டு பாக்கி எல்லாருமே சடனா முட்டி போடுறாங்க. இந்த இவ்வளோ பெரிய மிஷின்ல சின்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தா கூட பெரிய gift தரணும். பட் ஆனா இந்த மிஷினை முடிச்சதே நீங்க மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். லீடர் உடனே, யுவர் ஹைனஸ் நான் இப்ப சொல்றத கொஞ்சம் மன்னிச்சிருங்க. பட் ஆனா பிரின்சஸ் ஜின் இந்த மிஷினுக்கான ரிவார்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி எங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஹீரோ இருந்துகிட்டு, டேய் அவரே பரிசு தரேன்றாரு, நீ எதுக்குடா வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறான். அப்போ இங்க இருக்கிற வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் ரிவார்டு வேணுமா? இவங்க எல்லாரும் வேணான்னு மண்டையாட்டுறாங்க. பட் ஆனா ஹீரோ மட்டிலும், யுவர் ஹைனஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டிலும் கேட்கணும். எல்லாரும் முன்னாடியும் ஒரு தடவை அசிங்கப்பட்டு என் வாழ்நாள்ல கிடைச்ச இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு யுவர் ஹைனஸ். சரிப்பா தம்பி, என்னன்னு சொல்லு. நான் இப்ப சொல்ல போறது தப்பா தெரியலாம். பட் ஆனா நான் ஹைனஸ் கிட்ட, அதாவது ட்ரூ கிங் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். யங் மாஸ்டர் பார்த்து பேசுங்க. யாரும் உங்க முன்னாடி இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? விடுங்க விடுங்க, அவனை திட்டாதீங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தினால தான் என்கிட்ட தனியா பேசணும்னு கேட்டிருக்க. இப்ப சொல்லு, என்னது அது? அதுக்கு முன்னாடி ஒரு ஹைனஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். சரி சொல்லு. அது என்னன்னா ஹைனஸ், ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது அதுவும் சம்மர்ல குடிக்கிற தண்ணிங்கிறது ரொம்பவுமே பாதிக்கப்படும். அது பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக நாங்க அந்த தண்ணியோட சில்வர் காயினையும் போட்டு வைப்போம். பட் ஆனா சம்டைம்ஸ் இந்த கலப்படம் பண்ணப்பட்ட இந்த சில்வர் காயின்ல லெட் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல பாடி கார்டோ யாராச்சும் அந்த லெட் கலந்த தண்ணியை குடிச்சா அது பாய்சன் ஆகும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹெட்ஏச் வரும். அதுக்கப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பாதிப்படைஞ்சிட்டே போகும். கடைசியில அவங்க இறந்துருவாங்க. பட் ஆனா அவங்க சாவறதுக்கு முன்னாடி அவங்களோட கம்முல ஒரு லைன் அப்பியர் ஆகும். கம்முனா பல்லு தொண்டை கிட்ட ஏதோ ஒரு இடம்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு தப்பா தெரியலாம். பட் ஆனா யுவர் பிரின்ஸ் ஹைனஸ் உங்களோட கம்ல நான் அந்த மாதிரி ஒரு லைனை பார்த்தேன். அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, சீக்கிரமா ஒரு நல்ல பிஷனா பார்த்து இதுக்கு மருத்துவம் எடுத்துக்கோங்க. அதை கேட்டு இவங்க 2 பேரும் சாக்காயிடுறாங்க. என் பாஸ்ட் லைஃப்பை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த பிரின்ஸ் க்ரோன் பிரின்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு சூப்பரா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனா அந்த த்ரோன்ல இருந்து 1 வருஷம் கழிச்சு அவர் இறந்துருவாரு. அதுக்கப்புறமேலுக்கு தான் தெரிய வந்தது லெட் பாய்சன்னால தான் இவர் இறந்து போனாருன்னு. அதனால இது லெட் பாய்சனிங்காவே இல்லைன்னாலும் ஒரு ப்ராப்பர் மெடிகேஷன் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. தம்பி நீ கேட்ட அந்த விஷ் இதுதானா? நான் வந்துட்டு பிசிஷியனை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது? ஆமா யுவர் ஹைனஸ். தம்பி நீ சொன்னது மட்டும் தப்பா இருந்ததுன்னா உன் உயிருக்கே ஆபத்து வர வேண்டி இருக்கும். இல்லாட்டி உனக்கு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் கூட கிடைக்கும். ஏன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? என்ன சொல்றீங்க யுவர் ஹைனஸ்? ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் சொல்றதுக்கு அது கடவுளோ ஈவுளோ எதா இருந்தாலும் அது உண்மைனா அது உண்மையை சொல்லலாம். ஓகேப்பா தம்பி, ஒன்டேந்து இப்போ எனக்கு மெடிக்கல் அட்வைஸ் கிடைச்சிருக்கு. அப்போ நான் உனக்கு ரிட்டனா ஏதாச்சும் ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும்ல, என்ன வேணுமோ கேளு. என்ன சொல்றீங்க யங் மாஸ்டர்? நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரைட்ஸை ட்ரிபியூட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சோசோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் இம்பீரியல் பேலஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரைஸையும் ட்ரெயின்ஸையும் டாக்ஸா கலெக்ட் பண்ற மாதிரி நான் ஒரு 10 வருஷம் மோனாப்ளியை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கேட்டு இவங்க 2 பேரும் சாக்காயிடுறாங்க. அதுவும் இல்லாம ஃபிளையிங் டிராகன் ஹால் ஹிஸ்டரியிலேயே இதுதான் ஒரு பெரிய கான்ட்ராக்ட். இங்க 2 பேரும் ச்சே, நாங்களும் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கணும், தேவையில்லாம விட்டாச்சு. அப்புறம் யங் மாஸ்டர் இது என்னது? இது ஹெவன் அண்ட் எர்த் ரீஜூவிலியன் பில். பிரின்ஸ் கோட்சன் எனக்கு இதை கிஃப்டா கொடுத்தாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை வந்துட்டு இம்பீரியல் பிசிஷியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் கிரியேட் பண்ணுவாருன்னு. அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதை எடுத்துக்கிட்டா அவங்களோட இன்டர்னல் எனர்ஜி அப்படியே பாதி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் கேள்விப்பட்டிருக்கேன். யங் மாஸ்டர் இதை எங்க கூட ஷேர் பண்ணிக்க சொல்லி கொடுத்தாரா? அப்படிலாம் சொல்லல, எனக்கு தான் இதை கிஃப்டா கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு இந்த ஸ்வாடும் கிஃப்டா கிடைச்சது. இது அந்த தீமோ கிளான் தானே அவன் வச்சிருந்தானே அந்த பிளேடு தானே இது? இது ஒரு ஆர்டினரி பிளேடே கிடையாது. உடனே அந்த சாம்ராய் இருந்துகிட்டு, கோல்டன் ஸ்பூனு மங்கி கையிலையா? என்னடா சொன்ன? என்ன சொன்னா அவன்? சோசோ அவன் என்ன சொன்னான்? யங் மாஸ்டர் அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ப்ராவர்ப் மாதிரி யூஸ் பண்ண தெரியாதவனுக்கு அதோட அருமை எங்க தெரிய போகுதுங்கிறான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு எஸ்கால் லீடர் வந்து,
சரி சரி, நம்மளோட மிஷினுக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்றதுக்கான நேரம் இது. உங்க எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இதாங்க உங்களோட ரிமைனிங் பேமெண்ட். இப்போ எனக்கு மொத்தமா கிடைச்சிருக்கிறது 4000 கோல்டு காயின். நீங்க எல்லாரும் பார்த்த மாதிரி நம்மளோட ஒரிஜினல் மிஷின் என்னன்னா கிங் ஹவுஸ் ஹோல்ட்ல அந்த பிரின்ஸை காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி இங்க கூட்டிட்டு வர்றது தான். நீங்க எல்லாரும் இந்த மிஷினை சூப்பராகவே பண்ணி முடிச்சீங்க. எஸ்கார்ட் லீடர், நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் இதுல. கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி ஹெவன்லி செயின்ட் செக் லீடர் வந்துட்டு டீமன் கல்ட்டை யூனிஃபை பண்றதுக்காக ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு 7 டெவில் கிளான்ஸையும் சர்ப்ரைஸ் அட்டாக் மூலியமா எலைட் பாடி கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சும்மா சும்மா தோக்கடிச்சாரு. அதுக்கப்புறமேலுக்கு மார்ஷல் அலையன்ஸ் அந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டை மொத்தமா நொறுக்கிட்டாங்க. அப்போ அந்த அலையன்ஸ்ல இருந்த எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாரும் ஒரு எஸ்கார்ட் மிஷின்ல தான் இருந்தாங்க. இப்போ நம்ம போயிட்டு வந்த எஸ்கார்ட் மிஷினும் அந்த மாதிரி ஒரு எஸ்கார்ட் மிஷின்னு சொல்லலாம். அப்புறம் யங் மாஸ்டர், எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்கார்ட் வாரியர்ஸ் மாதிரியே நீங்களும் ஒரு சூப்பரான கிரேட்டஸ்ட் எஸ்கார்ட் வாரியர் தான். இவங்க எல்லாரும் அங்கேருந்து ஹான்ஸ்வாக்கே கப்பல்ல கிளம்பிடுறாங்க. ஸோ ஒரு வழியா இந்த மிஷின்ல ஊருப்பட்ட காசு சம்பாதிச்சாச்சு. ஆமா யங் மாஸ்டர், அதுவும் இந்த கப்பல்ல மிஷினை முடிச்சுட்டு போறது செம ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் தடவை நான் அவங்க கூட மிஷினுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு குதிரை கூட ஓட்ட தெரியாது. ஸோ இப்போ எதுக்கு அதை பத்தி பேசி கலாய்க்கிறேன். சரி, இந்த ஃபாரின் சாம்ராய் என்ன ஆகும் இப்ப? அது அவன் முடிவுல தான் இருக்கு. சரி யங் மாஸ்டர், நீங்க அப்போ நம்ம 1 மாசம் டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலுக்கு பாத்துக்கலாம்னு சொன்னோம். 1 மாசமும் ஆயிடுச்சு. இன்னும் 1 மாசம் எக்ஸ்ட்ரா டேட் பண்ணி பார்ப்போம். எனக்கும் அது நல்லதா தான் தோணுது. உடனே ஹீரோ மேல சாயறான். இப்போ ஏன் திடீர்னு நீ என் மேல சாயற? உன்னோட ஹார்ட் பீட் எனக்கு செம்மையா கேக்குது. யங் மாஸ்டர், நான் அடிச்சு சொல்லுவேன், அது என்னோட ஹார்ட் பீட் இல்ல. யங் மாஸ்டர், என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அதுவா நீ கண்ணை திறந்து மூடும்போது அது ஒரு ஃப்ளவர் ப்ளூம் ஆகுற மாதிரி இருக்கும். மாஸ்டர், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் டாக்லாம் பேச தெரியுமா? என்ன சொல்ற ஒர்க் அவுட் ஆச்சா? ஹான்ஸ்வாக்கு போயிட்டு இருக்கோங்கிறதுக்காக நாங்க பேனருக்கு போயிட்டு போலாம் ஹான்ஸ்வாக்குன்னு சொன்னா இப்படி உட்காந்து ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருக்கான். ஒர்க்கஹாலிக் பையன். இது என்னது? இது இது அந்த ஹெவன் நேத்து ரீஜோலியன் பில்ல இதை எப்ப என்கிட்ட கொடுத்தான்? ஒரு வழியா அதை எடுத்துட்டாளா? நான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு வச்சேன். ரொம்ப நன்றி யங் மாஸ்டர். டாட்டா, பாய் பாய், அப்புறமேலுக்கு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதோட 108 சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறமேலுக்கு என்ன மான்வா போடலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லியிருக்கீங்க. அதனால என்ன ஏதுன்னு கம்யூனிட்டி போஸ்ட்ல முடிவு பண்ணிட்டு இந்த மான்வா போடுங்கன்னு சொல்லுங்க. அந்த மான்வா கண்டினியூ பண்ணி போடுறேன். ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றுத்த போட்டுட்டு இருக்கீங்க. என்னால சூஸ் பண்ண முடியலன்னு தான் நான் உங்கள்கிட்ட சூஸ் பண்றத சொன்னேன். நீங்க எல்லாரும் ஒவ்வொன்று சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி. எல்லாரும் ஒரே இதை சூஸ் பண்ணி சொல்லுங்க, நான் அதை பேசி போடுறேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.